கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீ இதுவரைக்கும் ஒரு வேளை அடிமையா அந்நிய தேசத்துல இருந்திருக்கலாம், இன்னையிலிருந்து நீ எனக்குரிய பிள்ளை, நான் உன்னை என்ன செய்கிறேன், என் பக்கமாய் சேர்த்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி இருந்தாலும் என்ன செய்வாரா? ஆமென். இளையகுமாரன் போனான், திரும்பி வரும்பொழுது அவனுடைய நிலைமையை தகப்பன் பார்க்கல, அவன் இருதயத்தை பார்த்தவராய் அவனை என்ன செய்கிறார், அணைத்துக் கொள்ளுகிறார், அவனை சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆண்டவருக்கு அடையாளமாக தான் அந்த தகப்பனை வைக்கிறார். அந்த இளையகுமாரனுக்கு அடையாளமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கடந்த நாட்களில் என்னமோ இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் பிரியம் இல்லாம கூட நீங்க செய்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் பக்கமாய் உன் இருதயம் திரும்பமானா, ஏன்னா நாம் அவருடைய பிள்ளை அல்ல, அவர் விட்டுட்டு போக மனசுள்ளவர் அல்ல, திரும்பவும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார், திரும்ப வரும் பொழுது அணைத்துக் கொள்ளுகிற தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் சொல்ல முடியும், போன வாரத்தில் நான் 100க்கு 100 ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு அணு கூட நான் அசையாமல் வாழ்ந்தேன், ஆண்டவர் பிரியமாக வாழ்ந்தேன். ஒருவேளை வாழ முயற்சித்திருக்கலாம், ஆனால் சில நேரங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, தவறி போகிறோம். சில நேரங்கள் அதை செய்யக்கூடாதபடி என்ன செய்கிறது, சூழ்நிலைகள் மாறி போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பூமியில மனுஷனா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள பலவீனங்கள் உண்டு, உங்களுக்குள்ள உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நிமித்தமாக அநேக நேரங்கள் தவறி போகிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா, அது தவறுன்னு உணர்ந்த பிற்பாடு திரும்பிடணும். அல்லேலூயா. அது தவறுன்னு தெரிஞ்சிருச்சா என்ன செஞ்சிடணும், ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டேனே மன்னிங்க, நான் அதை செய்யாமல் செஞ்சுட்டேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் செய்ய வேண்டிய சூழ்நிலையை மாறி போகிறது, என்னை மன்னிங்க. நீ உங்கள் இருதயம் உடனே திரும்புமானா அதுதான் தேவனுக்கு பிரியமான இருதயம், அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை கடினப்படுத்தி கொண்டே இருப்போமானா நம்ம என்ன செய்கிறோன்னா வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகளாய் மாறி போகிறோம். இஸ்ரவேல் ஜனம்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க சொல் பேச்சை கேட்காத வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆமாம். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நாளிலே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். உங்கள் இருதயம் ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, அப்பா நான் உங்கள் பிள்ளை, நான் இனி பாவத்துக்கு பழைய வாழ்க்கைக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் நான் வாழ முயற்சிக்கிறேன், ஆனாலும் அது முடியல அப்படின்னு நீங்கள் ஒப்புரவானா ஆண்டவர் அதை கூட என்ன செய்கிறாரா, ஏற்றுக்கொள்ளுகிறார், சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இல்லை, ஆனால் அது பெருகும்படியாக இடத்துல என்ன செய்கிறேன், விண்ணப்பம் பண்ணுகிறேன். அந்த வார்த்தையை அந்த தகப்பன் சொன்ன உடனே ஆண்டவர் அவனை சேர்த்து கொள்ளுகிறார், அவனை அங்கீகரிக்கிறார். பரவாயில்ல, உண்மையை சொன்னேன், அதுக்காகவே நான் என்ன செய்கிறேன், உன் விசுவாசத்தை பெருக பண்ணுவதற்கு அற்புதங்களை செய்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கூட பேசுகிறார், அவர் உங்களை சேர்த்து கொள்ள மனதாக இருக்கிறார், ஏன்னா அவர் நல்ல தகப்பன்.